அதிமுகவால் திமுக வீழ்த்த முடியல. எடப்பாடி பழனிசாமி கையில் வந்த பிறகு விஜய் அதை வீழ்த்திருக்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் நம்ம எதிரியை வீழ்த்துறாங்களோ அந்த பக்கம் போவோம் அப்படின்னு போகிறாங்க. அது ஒரு காரணம். விஷம் கூட ஒரு நாளைக்கு மருந்தாக பயன்படும் சொல்லுவாங்களே, அது அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். விஷம் தான் அது. ஆனால் ஒரு மருந்து செய்யறதுக்கு அது என்னைக்காவது நாளைக்கு தேவைப்படும். அது அரசியலில் கரெக்டாக அனுபவம் வாய்ந்த ஆட்கள் பயன்படுத்துவாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, மனமாறி வந்தவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா இன்னும் நிறைய பேர் மனக்குமுறலோடு இருக்கிறாங்க, அவங்கள வருவாங்க, அவங்களே ஏற்றுக்குவோன்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் அதிமுகலேருந்து எவ்வளோ வந்தாலும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எடப்பாடிக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த ரிவெஞ்ச் இங்கே வாயா வச்சு தாக்கறையா அப்படின்னு செங்கோட்டையன் அதுக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கிறாரு. துரோகம் செய்து அங்கே இருக்கக்கூடும், நல்லவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவளை வரவேற்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பிடிவாதன்றது தொடர்ந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், அவர் நீக்கிறது தானே அதிகமாக இருக்குது, அரவணைத்து போலையே. அப்போ அரசியலில் சுய வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நம்ம கட்சிக்கு பயன்படும். அதிமுக தொடர்ந்து பண்ணுவாங்க. அவர் திரும்பி சொல்லும்போது இது ஒரு ட்ரெய்லர் இணைப்பு விழா, மெயின் பிக்சர் இணைப்பு விழா முதல்வர் மாவட்டத்திற்கு வரும்போது நடைபெறும். அப்போ இதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கப்புறம் விஜய் அவர்கள் முன்னிலையில் ஒரு இணைப்பு விழா நடைபெறும். இல்லை, அந்த மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சராக போகிற பட்சத்தில் ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார். பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். ட்விட்டர் எடுங்க, ஃபோனை எடுங்க, ட்விட் போடுங்க, அடிச்சு தள்ளுங்க அப்படின்னு போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க, ரீல்ஸ் போடுங்கன்றாரு. பாட்டை போட்டு சேர்ந்து வந்தவங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கலகலப்பாக இன்றைக்கி போய் சேர்ந்துட்டாரு. தொடர்ந்து அப்போ இணைப்பு விழாலாம் இப்படி தான் இருக்கும், வாரம் இருக்கும். மிச்சம் இருக்கிற அதிமுகவும் மொத்தமாக இங்கே வந்து சொல்கிற பார்த்தா எடப்பாடி சிங்கிள் ஆள் தான் கடைசி அவர் வருவாரா என்னன்னு தெரியும். அப்போ இனிமேல் தாவேக்கா திமுக தான், அதிமுகன்ற ஒன்று 3-4 தான். 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பல இடங்களில் நம்மளே சொன்னோம், தேர்தலுக்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது. எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் நடிகரால் உருவாக்கப்பட்ட கட்சி விஜய் என்கிற ஒரு நடிகரால் முடித்து வைக்கப்படுகிறது. பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்காவில் இறங்க ஆட்கள் எடுத்து பார்த்தா அதிமுக ஆட்களாக தோண்ட வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2 மாவட்டங்களிலும் 2 பலம் வாய்ந்த சக்திகள். கரூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அறந்தாங்கி விராலிமலையை சேர்ந்த விஜயபாஸ்கர். இவங்க 2 பேருமே மிகப்பெரிய தூண். இவங்க கூட நிறைய அமைச்சர்கள், மொத்தம் 13 அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஐக்கியமாயிருக்கிறாங்க. தாவேக்காவின் நிலைப்பாடை தாண்டி அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? விஜயபாஸ்கர் தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதரவா இல்லை எதிர்ப்பா? எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் நடிகரால் உருவாக்கப்பட்ட கட்சி விஜய் என்கிற ஒரு நடிகரால் முடித்து வைக்கப்படுகிறது. அவ்வளோதான். ரெண்டாவது, அதிமுகவுக்குள் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை. அதிமுகவுக்கு தோல்வி புதுசு கிடையாது. 91 மிகப்பெரிய வெற்றி, 96 அப்படியே அதுக்கு நேர் எதிராக பட்டு தோல்வி. 2001 ஆட்சி, திருப்பி 2006 ஆட்சி, 2011 ஆட்சி, அப்படிங்கிற மாறி அந்த வெற்றி தோல்விங்கிறது மாறி வந்திருக்கு. ஆனால் தொடர் தோல்விங்கிறது இப்போ தான் அதிமுக முதல் முறையாக சந்திக்குது. நம்ம அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு தொடர் தோல்வி. 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், இடையில் நடைபெற்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 11 தோல்விகளுக்கு வேறு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்சி கரையத்தான் செய்யும். அது நேச்சரான விஷயம் தான் அது. ஆனால் அதையும் தாண்டி தலைமை மீது ஒரு நம்பிக்கை இருக்கும் தான் அந்த கட்சி காப்பாற்றப்படும். இப்போ கலைஞர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆளை வெற்றி பெற முடியல, தொடர்ந்து தோல்வி. ஆனால் கட்சி கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார், கட்டுக்குள் வைத்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சி எதிர்கட்சியாகவே 3 முறை கட்சி கட்டுக்கோப்பாக வச்சுருந்தது திமுக மட்டும்தான், கலைஞர் மட்டும்தான். அப்போ அதிமுகவே அந்த அம்மாவுக்கு பிறகு வெற்றி தோல்வி இருந்த பிறகு அந்த அம்மா மேல் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஜெயலலிதா மேல் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அடுத்த தேர்தலில் அவங்க இது பண்ணிடுவாங்க. 96 தேர்தலுக்கு பிறகு 98 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க திருப்பி வின் பண்ணுறாங்க. அப்போ வெற்றி தோல்விங்கிறது 2 கட்சிகளுக்குமே மாறி இருந்திருக்கு. ஆனால் இது வெற்றி தோல்விக்கான கணக்கு கிடையாது, இது தலைமை பண்புக்கான கணக்கு. தலைமை மீது அவர்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம். ஏன்னா அவர் கட்சி ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர் தோல்வியாக போயிட்டுருக்குங்க. இப்போ என்ன பண்ணணும், எல்லாரையும் அரவணைக்கணும். 89 தேர்தலில் அதிமுக 2ஆக பிளவுபட்டு நிற்கிது, ரெட்டலையும் சேவலும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் எதிர்கட்சியாக வர்றாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்துடுது. 2 வருடம் தான் ஆட்சியில் கலைக்கப்பட்டு 91 தேர்தல் வருது. ஜானகி அவர்கள் கட்சியை முழுவதுமாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டாங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டு கட்சி பிளவுபட்டு இருந்தோம்னா ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஒன்றிணைந்த அதிமுகவை இருங்கிறாங்க. அந்த ஒன்றிணைந்த அதிமுகவில்
யாரெல்லாம் இந்த மாதிரி எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ ரெட்டப்புறாவில் ஜானி அம்மாவோட அவங்க எல்லாம் தன் பக்கம் கூப்பிட்டுட்டாங்க. அப்போ ஒரு கட்சினா அந்த கட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்த கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள், விஷம் கூட ஒரு நாளைக்கு மருந்தாக பயன்படும்னு சொல்லுவாங்களே, அது வந்து அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். விஷம் தான் அது. ஆனால் ஒரு மருந்து செய்யறதுக்கு அது என்றைக்கா ஒரு நாளைக்கு தேவைப்படும். அது அரசியலில் கரெக்டாக வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் பயன்படுத்துவாங்க. அடிமட்டத்திலிருந்து உருவானவங்க தான் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் கெட்டவன் தான் இருக்கட்டும், ஆனால் அவன் ஏதோ ஒரு தேவைப்படுவான் அப்படி தூக்கி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வைக்கிற இடத்தை தாண்டி லிமிட்டை தாண்டி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மீது கான்ஃபிடன்ட், நம்மளை மீறி ஒன்றும் பண்ணிட மாட்டான் அப்படின்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆக்சிடென்ட்டில் அவர் பொதுச் செயலாளரானவர், முதலமைச்சர் ஆனதுனால அவர் யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம பதவிக்கு ஆப்பு வச்சுருவாங்களோ, எடப்பாடி ஓபிஎஸ் பண்ணிடுவாரோ, டிடி வந்து என்ன பண்ணிடுவாரோ, சசிகலா வந்து யாரையுமே விடுறதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே யாரையும் வந்து அங்கே பெருசாக கை வாங்குறது இல்லைன்னா கட்சியை விட்டு நீக்கிறாரு. கட்சி பிளவுபடுது, தொடர்ந்து தேர்தல், கூட்டணி ஒரே டைப் ஆஃப் கூட்டணி, பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாத கூட்டணி, அதே கூட்டணியில் திருப்பி போட்டி போடுறாரு. இதெல்லாம் வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய சோர்வாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, திமுகவினுடைய எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய கோர் ஐடியாலஜி. வேறு இதெல்லாம் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெரியார் மன்னா வந்து அவங்களுக்கும் கொள்கை தலைவர். அப்படிங்கும்போது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. இப்போ வந்து அப்படி திமுக எதிர்ப்பில் உருவான கட்சி அதிமுகவால் திமுக வீழ்த்த முடியல. எடப்பாடி பழனிசாமி கையில் வந்த பிறகு விஜய் அதை வீழ்த்திருக்கிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யார் நம்ம எதிரியை வீழ்த்துறாங்களோ அந்த பக்கம் போவோம் அப்படின்னு போகிறாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. போனோம்னா நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு அதையும் நினைக்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னா வந்து உள்ளாட்சியிலையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க போடுறாங்க. அதுக்கு இவங்க போகிறதுக்கான காரணம் வந்து அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இப்போ எல்லோரும் அங்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் ஒரு 50% மேலே போயிடுச்சு. விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் விராலிமலை தொகுதியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 60,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. விஜய் அலையே அடித்தாலும் 60,000 ஓட்டு, விஜய் அலை அடித்தாலும் விஜயபாஸ்கர் அலை அங்கே வந்து அடிச்சிருக்கு. 60,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பேர் நான் வச்சுருக்காரு. வர சொல்கிறாரு, ஒரு பேட்டியில் கூட சொல்கிறத பார்த்துருப்போம். ஒரு நாளைக்கு வந்து முகூர்த்த நாள்னா 40 கல்யாண வீட்டுக்கு போவோம் அப்படின்றாரு. அப்போ அவங்களுடைய ஒரு நாள் செலவு மினிமம் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபான்றாங்க. மொய் வைக்கிறது, கல்யாண வீட்டுக்கு போகிறது, காது குத்து வீட்டுக்கு போகிறது, எல்லாருடைய பேரையும் தெரிந்து வச்சுக்கிறது. அப்படிங்கும்போது இதுதான் ஒரு அடிப்படை அரசியல்வாதிக்கான இது. அப்போ விராலிமலை, புதுக்கோட்டை, அப்படி தஞ்சாவூர், அந்த பெல்ட் ஃபுல்லாகவே இவர் தனக்கான ஒரு செல்வாக்கை உருவாக்கி வச்சுட்டார். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, தனிப்பட்ட செல்வாக்கில் இருக்குது, நம்ம ரிசைன் பண்ணால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தாவேக்காவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இவருக்கு பின்னாடி ஒரு ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது. விஜயபாஸ்கர் முன்னாடி வந்து குட்கா வழக்கு இருக்குது, சிபிஐ கேஸ் இருக்குது, இடி கேஸ் இருக்குது, நிறைய கேஸ் இருக்குது. அப்போ டிவிஎஸ்சி கேஸ் கூட இருக்குது இவருக்கு மேலே. அப்போ இதெல்லாம் இங்கே உள்ளே வந்தால் நம்ம வந்து மாற்று சக்தி இருந்தாலும் சொல்லி வந்தோம், தூய சக்தி இருந்தாலும் சொல்லி வந்தோம், இவங்களாம் உள்ளே சேர்த்தா என்ன பண்ணுறதுங்கிறதால யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர்களே கட்சிக்கு பயன்படுத்துவோம். வரக்கூடிய ஆட்கள் தாவேக்காங்கிற ஒரு கட்சி 2 வருஷத்தில் ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் போடவே இல்லை. நகரத்துலேருந்து, பேரூர்லேருந்து, ஊராட்சியிலேருந்து கட்சியை இன்னும் உருவாக்கணும். அப்போ உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும், அனுபவம் வாய்ந்த ஆட்கள் தேவைப்படும். அப்போ இவர்களே கட்சிக்கு பயன்படுத்துவோம், இவங்களுக்கு அனுபவம் இருக்குது, இவங்களுக்கு ஒரு பின்புலம் இருக்குது, இவர்களுக்கு பின்னாடி ஆட்கள் இருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் வந்தார்னா அவருடைய ஆதரவாளர் பின்னாடி வருவாங்க. அப்போ புதுக்கோட்டை, விராலிமலை, அந்த டெல்டா முழுவதுமே அந்த ஏரியாவை வந்து அவர் தாவேக்கான ஒரு ஸ்ட்ரெச்சரை உருவாக்கிடுவார். ஆனால் அது வந்து என்னென்னா இப்போ விமர்சனமும் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆட்களை எவ்வளோ சேர்க்குறப்ப நீங்கள் எப்படி ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்பீங்க? அதனால் அவர்களுக்கு இப்போ அரசு பதவி கிடையாது, அது அரசியல் பதவி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட வாகனங்கள், ஒரு 500 பஸ்ஸு, 400 கார், இன்னும் 2000க்கு மேற்பட்ட காரணம். அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி காலையிலேருந்து ஆட்டம் பாட்டம், காலையில் சாப்பாடு, மத்தியானம் பிரியாணி அப்படின்னு எல்லாம் ஒரு திருவிழா கோலத்தில் பொங்கல் வடை இட்லி டிஃபன், பொங்கல் வடை இட்லி சட்னி சாம்பார் கேசரி டிஃபன், மதியானம் பிரியாணி 65 அதுன்னு போட்டு அங்கே அதெல்லாம் பை ஸ்நாக்ஸு போட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்களா. 12,000 பைகள். அது அவர் சொன்ன அதான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக ஊர்லேருந்து பஸ்ஸை வச்சு கூட்டு வந்துருக்குறாங்க. கூட்டு வந்து அவங்க எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ண வச்சுட்டு அவங்கள கொண்டு வந்து காலையில் உட்கார வச்சுட்டாரு. காலையிலேயே அவங்கள வந்து ஸ்டேஜில் அந்த சேரில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. கரெக்டாக உட்கார வச்சு அவங்களை சாப்பிட போக சொல்லிட்டு அந்த ஆர்கனைஸ் இருக்குல்ல,
அது ஒரு பெரிய விஷயம் தான். இவர் அந்த ஐடியாலஜிக்கு வந்துட்டாரு போல. ட்விட்டர் எடுங்க, ஃபோனை எடுங்க, ட்விட் போடுங்க, அடிச்சு தள்ளுங்க அப்படின்னு போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க, ரீல்ஸ் போடுங்கன்றாரு. பாட்டை போட்டு வந்து சேர்ந்து வந்தவங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கலகலப்பாக வந்து இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 5 பேர், திருச்சி வளர்மதி, அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர், கடம்பூர் சி விஜயபாஸ்கர் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்னு ஒரு பெரிய பட்டியலோடு இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கார். நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அவங்களாம் ஒரு பக்கம். அப்புறம் தாவேக்கால இருந்து 13 அமைச்சர்கள் வந்து அவங்கெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிசீவ் பண்ணிட்டு அதில் நிறையா பேசுகிறாங்க. எல்லாரும் ஒரே சொன்ன வார்த்தை என்னென்னா, திமுக அதிமுக கூட்டணி வச்சாங்க, இது வந்து எப்படி அதிமுக நிர்வாகிகள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, அப்போ எங்களை நோக்கி அவங்க வர்றது சரிதான், அப்போ நாங்கள் கதவு திறந்து வச்சுருக்கோம், எங்களோட வாங்க, நாங்கள் உங்களை அரவணைச்சிக்கிறோம்னு பேசுகிறாங்க. ஆமாம், செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, மனமாறி வந்தவர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம், ஏன்னா இன்னும் நிறைய பேர் மனக்குமுறலோடு இருக்கிறாங்க, அவங்கள வருவாங்க, அவங்களே ஏற்றுக்கோன்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் அதிமுகலேருந்து எவ்வளோ வந்தாலும் ஏற்றுக்க தயாராக தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனும் எடப்பாடிக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த ரிவெஞ்ச் இங்கே வாயா வச்சு தாக்கையா அவனை அப்படின்னு செங்கோட்டையன் அதுக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கிறாரு. அதை வரைச்சு நான் கூட சொல்கிறார், இந்த மாதிரி அந்த அம்மா வந்து சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு பழைய கதையெல்லாம் சொல்கிறார். அப்படிப்பட்ட திமுகவோடு கூட்டணி வைக்க போயிட்டார். அவர் வந்து அவருக்கு பையனை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு, திமுகவுடைய செல் கம்பெனி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை உண்மை. தொடர்ந்து திமுக அதிமுகன்றது ஒரு இல்லை, அதில் கூட்டணியில் இருந்த தலைவர்களே வெளியே வந்து பேசிட்ட பிறகு என்னென்ன உண்மைன்னு நம்ம என்னத்தை போட்டு அதை போட்டு உழப்பிக்கிட்டு. ஏன்னா எனக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் குறிப்பிடும்போது சொல்லியிருந்தாரு, இந்த தொகுதியில் நான் இருக்கேன்னா நான் தங்கமணி, எஸ்பி வேலுமணி எவ்வளோ உழைச்சிருக்கேன் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் தெரியும், ஒரு இதுவும் இல்லாமல் ஒரே திமுக அதிமுக கூட்டணி ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு. நான் என்ன சொல்கிறேன்னா கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டாரு. எதுவுமே எங்கள் பேச்சையே கேட்கறது இல்லை. தாவேக்காவோட தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி இப்போ சொன்னோம், அப்பையும் கேட்கல. தேர்தலுக்கு அப்புறம் போகுன்னு சொன்னேன், அதையும் கேட்கல. எதையுமே கேட்க மாட்டாரு. தொடர் தோல்வியில் நடந்துட்டு இருக்குல்ல, கூட்டணி சம்பந்தமான தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறேன், கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ஏன் போர்க்குடி நீங்கள் தூக்கல? அவர் தான் பிடிவாதமாக இருக்காராம்ல. இந்த பிடிவாதத்தை நீங்கள் பண்ணதே கோவத்தை அப்போ பண்ணியிருக்கலாமே. ஒரு 50 எம்எல்ஏவாவது வராமல் இருந்திருக்குமே. இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக கூட்டணியோட பாஜக கூட்டணியோட போகிறாரு, இது நாங்கள் பிடிக்கலை அப்படின்னு போர்க்கொடி தூக்கி வெளியே வந்திருக்க வேண்டியதானா? நீங்கள் ஏன் வரல? தேர்தல் முடிவு வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேளை இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு 70-80 தொகுதி அதிமுக வந்து ஒரு 60 தொகுதி தாவேக்கா வந்துன்னா கதை தலைகளாக மாறி இருக்கும். எல்லாம் தேர்தல் முடிவு வெளியே வர்றாங்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அந்த காரணமும் ஏறக்குறைய ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருக்குது. அதிமுக பாஜக அதிமுக திமுக கூட்டணிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. அது ஒன்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதன்றது தொடர்ந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், அவர் நீக்கிறது தானே அதிகமாக இருக்குது. அரவணைத்து போலையே அந்த அம்மா ஜெயலலிதா மேலே ஒரு பார்வை இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் லேடி, யாரையும் தூக்கி போட்டுருவாங்க டப்புன்னு. அப்படிப்பட்ட ஆடே வந்து கட்சி கைக்கு வந்தப்பறம் அரவணைச்சிட்டாங்க எல்லாரையும். அந்த எதிர்த்து அரசியல் பண்ணவர்களை தன்னோட வச்சுக்கிட்டு அவங்க அமைச்சராக்கினாங்க, அமைச்சர்கள் இடம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்போ அரசியலில் சுய வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நம்ம கட்சிக்கு பயன்படும். திமுக அதிமுக தொடர்ந்து பண்ணுவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம், எங்கே யாராவது வந்தாங்கன்னா நமக்கு பதவிக்கு ஆபத்தாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணுறாருன்னா, அவரை எதிர்க்கக்கூடிய ஆட்கள், அவருக்கு சரியான ரேஞ்சில் வரக்கூடிய ஆட்களை நீக்கிறப்ப கட்சி இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு போய் ஏறக்குறைய அந்த கட்சியினுடைய ஒரு மோசமான நிலைமை கொண்டு போயிடுச்சு. அது விஜய் அவர்கள் வராத போது இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் காட்டுறாரு, இவ்வளோ வண்டிகள் கொண்டு வர்றாரு, இத்தனை ஆட்கள் இறக்குறாருன்னா, அவர் திரும்பி சொல்லும்போது இது ஒரு ட்ரெய்லர் இணைப்பு விழா, மெயின் பிக்சர் இணைப்பு விழா முதல்வர் மாவட்டத்திற்கு வரும்போது நடைபெறும், அப்போ இதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கப்புறம் விஜய் அவர்கள் முன்னிலையிலும் ஒரு இணைப்புல நடைபெறும். இல்லை, அந்த மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சராக போகிற பட்சத்தில் ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கணும்னு நினைக்கிறார். எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சராக ஏதாவது ஒரு ஆய்வு கூட்டத்துக்கு போகலாம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகலாம் இல்லையா, அப்போ அங்கே வச்சு நம்முடைய வெயிட்டை காட்டுவோம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த கூட்டத்தை காட்டுறது, இது ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் தெரியும். ஆனால் இவருக்கான ஒரு செல்வாக்கு உருவாக்கி வச்சுருக்கிறார். அந்த செல்வாக்கை காட்டி இந்த கட்சியில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவருடைய வழக்குகள்லாம் நீங்கள் விசாரிக்குமா, அதுக்கும் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம்னு அவங்க தரப்புலையும் சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் சேரும்போது அந்த வழக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, வாச்சாத்தி வழக்கு. அடுத்து இவர் வந்து சேரும்போது கூட்கா வழக்கு, எம்ஆர்கே அவர் மேலேயும் இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையுமே திமுக தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்த நாட்களில் இந்த வழக்குகளை வச்சு ஓட்டுவாங்களா? கண்டிப்பாக எதிர்கட்சிகள் வந்து இதை எடுத்து பேசத்தானே செய்வாங்க. இப்போ பொதுமக்களே தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள் எதுக்கு வாக்களித்தாங்க? ரெண்டு கட்சியுமே வேண்டாம், மாற்றம் வேண்டும், 2 கட்சியுமே ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்தித்து
வெற்றி பெற்ற பிறகு ஊழல் வழக்கில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆட்களை இங்கே வந்து சேர்த்தா இப்போ தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்களே கொஞ்சம் யோசிப்பாங்களா இல்லையா? அது இன்னும் அவசரப்பட்டு சேர்த்துருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணி அவங்கள வந்து செயல்பாடுகளை வச்சு நீங்கள் கட்சி பணிகளை கொடுத்து அது அப்படிங்கும் போது அது கொஞ்சம் சரியாக வந்திருக்கும். இப்போ உடனே சேர்க்கறது வந்து அது தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்களே விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல. இது ப்ளஸ்ஸா மைனஸா தாவேக்காவுக்கு? கட்சி ரீதியாக பார்த்தா அவங்களுக்கு ப்ளஸ் தான், பெரிய ப்ளஸ் தான். கட்சியை கட்டமைக்கிறதுக்கு, வடிவமைக்கிறதுக்கு, கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்களுடைய அனுபவம் கண்டிப்பாக உதவும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆட்சி ரீதியாக பார்த்தா எதிர்க்கட்சியில் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்க தான் செய்வாங்க. இவர்களை வைத்து நீங்கள் எப்படி இங்கே ஒரு தூய ஆட்சி கொடுக்க போகிறீங்க, இத்தனை வழக்கு உள்ள ஆட்களை வச்சு அப்படிங்கிற அது பார்த்தா அந்த விமர்சனத்தை இவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க திமுகவுக்கே போயிட்டாங்க, ஒன்றாயிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் எங்களை நோக்கி வர்றாங்க, நாங்கள் அரவணைச்சிக்கிறோம் அப்படின்னு இவங்க தரப்பில் வந்து ஒரு வாதத்தை வைப்பாங்க. இது ரெண்டுமே இருக்குது. ஆட்சி ரீதியாக தாவேக்காங்கிற ஒரு கட்சிக்கு இவர்களுடைய வருகை ஒரு பலம், தாவேக்கா ஆட்சிக்கு அது ஒரு பலகீனம். அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க 10 பேர் போகிறாங்கன்னா ஒரு இடைத்தேர்தலில் ஒரு 10 இது வந்துச்சுன்னா இவங்க ஒரு 6 தொகுதிகள் ஜெயிச்சு கொடுத்தா கூட அது இன்றைய சூழ்நிலையில் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அடையும். இவங்க இலக்கே இடைத்தேர்தல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இடைத்தேர்தலுக்காக தான் இத்தனை பேர் ரிசைன்மெண்ட் வர்றதா? இல்லை, இடைத்தேர்தல் அவங்க ரொம்ப முக்கியம். இப்போ 108 இருக்கிறாங்க, 107 இருக்கிறாங்க ஒன்றுக்கு ரிசைன் பண்ணதுக்கு பிறகு. இடைத்தேர்தலில் ஒரு 7 தொகுதி 8 இருக்குது, 1 4 3 வரணுன்றாங்க. ஒரு 10 தொகுதி ரவுண்டாக வர்றப்போ 10 தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்கிறப்ப அந்த 10லையும் தாவேக்கா விசில் ஜெயிக்கிற பட்சத்தில் அவங்க இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி வந்துடுவாங்கல்ல. அப்போ யாரையும் நம்ம வந்து சார்ந்து இருக்க வேண்டாம், ஒரு சேஃப்டியாக ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாகவே இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால் வரக்கூடியவங்க ரிசைன்மெண்ட் நம்பிக்கையோடு வர்றாங்க. ரிசைன் பண்ணுறதுங்கிறதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 3 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. மரகதம் குமரவேல் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு 10 நாளுக்குள்ளேயே பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்றும் ரிசர்வேஷன் போகுங்கிறாங்க. அப்போ தாவேக்கா மேலே ஒரு நம்பிக்கை, அது பெரிய விஷயம்ல. இங்கே காசு கொடுக்குறாங்க ஒரு வேளை வச்சுக்கோங்களேன், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ரிசைன் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்குது. இவங்க நம்மளை ஜெயிக்க வச்சுருவாங்க, இந்த கட்சி ஜெயிக்க வச்சிரும், மக்கள் நம்ம ஏற்றுக்குருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை நோக்கி தான் வர்றாங்க. இப்போ எல்லாமே போய் அப்ரூவ் ஆகணும் போல். ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் பேசும்போது மேடையிலே சொல்கிறாரு, இவங்க பேர்லாம் அப்ரூவ் ஆகிடுச்சு, இந்த பேர்லாம் எடுத்து வைங்க, அது அப்புறம் வாசிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிவி சண்முகம் அவர்களோ எஸ்பி வேலுமணி போன்றவர்கள், தங்கமணி போன்றவர்கள் அப்ரூவ் ஆகலை அவங்க பேர்லாம். இல்லை, எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் நான் அதிமுகவினுடைய உறுப்பினராக தான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன். உள்ளிருந்து போராட வேணும்ட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். சிவி சண்முகம் ஆரம்பத்தில் போக வேண்டியவரே அவர் தான், முதலில் போக வேண்டிய ஆளே அவர் தான். அவருக்கு ஏதோ ஒரு சில சிக்கல் இருக்குது, அதனால் அவர் அப்படியே கொஞ்சம் வெயிட்டிங்கில் போட்டிருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அதான் ட்ரெயின் டிக்கெட் மாதிரி தான் இருக்குது. RAC வெயிட்டிங் லிஸ்ட் அப்ரூவல் கன்ஃபார்ம். இவரே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தார். விஜயபாஸ்கர் ரொம்ப நாளாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ இவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் வரக்கூடிய ஆட்கள் தான். வேலுமணியாக இருக்கட்டும், சிவி சண்முகமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மிக விரைவில் வரக்கூடிய ஆட்கள் தான். அங்கே அதிமுக கூட அவங்க பெருசாக ஜெயலா இல்லை, ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இனிமேல் தாவேக்கா திமுக தான். அதிமுகன்ற ஒன்று 3-4 தான். 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பல இடங்களில் நம்மளே சொன்னோம், தேர்தலுக்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகுது. அது தேர்தல் முடிவு எப்படி வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, தாவேக்கா வந்தாலும் சரி, அதிமுகவினுடைய நிலைமை பெரிய பலகீனமாக தான் போக போகுது நம்ம கிடைச்சோம். ஆனால் அப்படி இருந்தும் கூட 1 கோடி ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஆமாம், 1 கோடி சம்திங் வாங்கியிருந்தாங்க. அப்போ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதிமுகவுக்கான இன்னமும் அந்த பேஸ் இருக்குது, தொண்டர்கள்ட்ட இருக்குது, கேடஸ்ட்ட இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மேல்மட்ட தலைவர்கள் வந்தால் கூட தொண்டர்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டாலும் அடுத்த நாள் ஒரு மாவட்ட செயலாளர் போட்டுறாங்களே, போட்டு அந்த கட்சி ஆஃபீஸை தொடர்ந்து ரன் பண்ணிடுறாங்களே. அப்போ அந்த ஸ்ட்ரெச்சருங்கிறது அதிமுகவுக்கு ஒன்றும் இருக்குது. அது ஒன்றும் எல்லாம் போல் அதை எப்படி இவங்க டெவலப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய கையில் தான் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த மாதிரி அதிமுகவினர் அதிகமாக வர நம்ம பார்க்கலாம், வருகையை பார்க்கலாம். யங்ஸ்டரோட இவங்க ஜெல்லாவாங்களா? ஏன்னா இப்போ அவர் அங்கே இருக்கிறாருன்னா அங்கே பர்வேஸ் வந்து இன்னொரு அமைச்சராக இருக்கிறாரு, இங்கே கரூர் இவர் விஜயபாஸ்கர் இருக்காருன்னா இங்கே மதியழகன் இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இவங்களுக்கு இணையாக முக்கியத்துவம் அந்த கட்சியில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, அமைச்சராக கூட இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஜெல்லா இப்போவுமா அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இவங்களுடைய வேவ்லென்த்தும் அவங்களுடைய வேவ்லென்த்தும் எப்படி ஒத்து போகுங்கிறது தெரியாது, கொஞ்சம் கஷ்டம்தான் அது. ஏன்னா இவங்க வந்து ஒன்றும் இந்த அடுக்குமொழி வசனங்களில் பேசக்கூடிய அரசியல்வாதிகள், இவங்க வைப் பண்ணுற அரசியல்வாதிகள், ஒரு நிமிஷம் ரீல்ஸ் அரசியல்வாதிகள். அப்படிங்கும் போது ஆனால் வந்து இவங்க அதை அடாப்ட் ஆகிக்கிறன்னு முயற்சி பண்ணுறாங்க. வரக்கூடியவங்க வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் விஜயபாஸ்கர் வந்து டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸோடு வந்தார். பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த ப்ரௌன் பேட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டு வந்துட்டார். நானும் வந்து இதான் மாறிட்டு தாவேக்கா வேன்ஸ் மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி வர்றாரு. கடம்பூர் ராஜா அப்படி தான் ட்ராக் ஷூட்டு இதோட இருந்தார், டக்குன்னு போய் மாற்றிட்டு வர்றாரு. அப்போ அவங்க வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அவர் இளைஞர்கள் கூட்டமாக இருக்குது, அவங்களோட ட்ராவல் பண்ணணும்
அடாப்ட் ஆகிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அது கொஞ்சம் நாள் ஆகும். ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், அருண்ராஜ் இவங்க முன்னிலையிலே தொடர்ந்து அடுத்தடுத்த இணைப்புலா தேர்தலுக்கு அப்புறம் நடந்த எல்லா இணைப்புலாலையும் இவங்க முன்னிலையில் தான் நடந்தாங்க. விஜய் அவர்கள் எதுலேயுமே பங்கு பெறதில்லை. ஏன் இதில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இவ்வளோ அமைச்சர், முக்கியமான முன்னாள் அமைச்சர் வரும்போது ஏன் விஜய் அவர்கள் எதுலையும் பங்கு அதாவது அதில் 2 சிக்கல் இருக்குது. ஒருத்தர் இணைக்கிறப்ப முன்னாடி வாரம் நடக்குது இது. என்றைக்கோ நடந்தால் அவர் வரலாம். எவ்ரி சாட்டர்டே ஃபங்க்ஷனுங்கிற மாதிரி நடக்குது. அப்போ வாரம் வர முடியுமா? முதலமைச்சராக இருக்கிறவர் 1000 பணிகள் இருக்கும். அதை விட்டுட்டு வந்து இணைப்பு விழாவுக்கு வர முடியாது. வாரம் வர முடியாது. இப்போ அவர் வந்தால் பெரிய கூட்டமும் சேருது. சில ப்ரோட்டோக்கால் இருக்குது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, நிறையா இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவர் மூலியமாக சேர்ந்துருக்குன்ட்டாங்க. இப்போ அவர் மூலியமாக ஒரு செட் ஆஃப் ஆட்கள் சேர்ந்துட்டாங்க. இப்போ புதுசாக வந்தவருக்கு இவர் வந்தார்னா ஆல்ரெடி சேர்ந்தவங்க கேட்பாங்கல்ல, எங்களுக்கு வரல, இப்போ நாங்கள் மட்டும் இதா அப்படி கேட்பாங்க. விஜயபாஸ்கரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். விஜய் அவர்கள் முன்னிலையில் தான் நான் சேருவேன், அதுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதனால தான் டேட்டு தள்ளி போச்சு. 28ண்டாங்க, அப்புறம் 26ண்டாங்க, அப்புறம் 30ஆம் தேதினாங்க, அப்புறம் 1ஆம் தேதினாங்க. தள்ளி போனது காரணம் எப்படியாவது அவர் முன்னிலையில் சேரணும். அவர் மட்டும் வந்துட்டாருன்னா போதும், பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி நடத்துவேன்னார். ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் அவருக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. ஏன்னா இவருக்கு கொடுத்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி சேர்ந்தவங்க கோச்சிக்கிடுவாங்க. இனி வரப்போகிறவங்களும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ முதலமைச்சருக்கு கட்சியில் சேர்றவங்கள பண்ண நிகழ்ச்சி அது ஆஃப் டே போயிடும். அப்போ அது வேணாங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் கட்சியில் சேர்ந்துக்கிறாங்க அவங்க. தொடர்ந்து அப்போ இணைப்பு விழாலாம் இப்படி தான் இருக்கும். வாரம் இருக்கும். மிச்சம் இருக்கிற அதிமுகவும் மொத்தமாக இங்கே வந்து சொல்கிற பார்த்தா எடப்பாடி சிங்கிள் ஆள் தான் அதிமுக. கடைசி அவர் வர்றாரா என்னங்கிறது தெரியல. அப்படிதான் நடக்க போகுது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக நன்றி சார். நன்றி, வணக்கம்.